கலிலேயா கடற்கரையின் அலைசத்தத்துடன் ஒரு நாள் ஆரம்பமாகிறது. வானம் இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கடற்கரையில் வலை வீசிக் கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மீனவர். அவரது பெயர் சிமோன். அவர் ஒரு அரசர் அல்ல, ஒரு அறிஞர் அல்ல, ஒரு பெரிய மதகுருவும் அல்ல. வாழ்க்கையை நடத்த தினமும் கடலுக்கு சென்று உழைக்கும் ஒருவன் மட்டுமே. ஆனால் தேவனின் திட்டத்தில் இந்தச் சாதாரண மனிதன் உலக வரலாற்றில் மறக்க முடியாத பெயராக மாறப்போகிறான். சிமோன் பெச்சைதா என்ற ஊரில் பிறந்தவர். பின்னர் கபர்நகூம் பகுதியில் வாழ்ந்தார். அவரது சகோதரர் அந்திரேயாவுடன் சேர்ந்து மீன்பிடி தொழில் செய்தார். கடல் அவருக்கு வாழ்க்கையும் உணவும், அலைகள் அவருக்கு நண்பர்கள். ஆனால் அந்த அலைகள் ஒருநாள் அவரது வாழ்க்கையை மாற்றும் செய்தியை கொண்டு வரும் என்று அவர் நினைத்ததே இல்லை. ஒருநாள் இயேசு அவரைச் சந்தித்தார். சிமோன் தன் வலைகளைச் சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது இயேசு அவரை நோக்கி, என்னை பின்தொடர், இனி நீ மனிதர்களை பிடிக்கும் மீனவர் ஆகுவாய் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் சிமோனின் இதயத்தில் ஒலித்தன. அவர் தன் வலைகளையும் தன் பழைய வாழ்க்கையையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். அப்போது இயேசு அவருக்கு புதிய பெயர் கொடுத்தார், பேதுரு, அதாவது பாறை. ஒரு சாதாரண மீனவருக்கு இப்படிப்பட்ட பெயர். அது ஒரு வாக்குறுதி. இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கூறினார்.